அதிகாலை நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டானது. அதாவது நம்மளாம் கார் வச்சுருப்போம் இல்லையா, அந்த காரில் நிறைய பேர் காருக்குள்ளே டேஷ்போர்டு கேமரா மாற்றுறதுக்கு விரும்புகிறதில்ல. அது எதுக்கு தேவையில்லாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்னோடய காரில் நான் மாட்டிருக்க டேஷ்போர்ட் கேமரா பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்கும், அதிக இடத்த பிடிக்காது, ரொம்பவே ஒரு பயனுள்ள விஷயமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு நெடுந்தூரம் பயணம் செய்யும் பொழுது ஒரு அழகான இடம் உங்களை தாண்டி போகலாம். அந்த இடத்த நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அல்லது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அது தேவையே இல்லை. ஆல்ரெடி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போயிட்டுருப்பீங்க. தேவையான ஃபுட்டேஜை நீங்கள் வீட்டுக்கு போய் எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம வாகனங்களில் டூ வீலர்லேருந்து ஒருத்தர் மோதிட்டான்னு வச்சுக்கோமே, பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா டூ வீலர்கார் இருப்பாங்க, சப்போ பிரிண்ட்டு, சில சமயம் நம்ம மேலே தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்க இல்லையா. ஆனால் உங்களோட காரில் டேஷ்போர்டு கேமரா இருந்ததுன்னா உங்கள் மேலே மிஸ்டேக் இருக்கா இல்லை உங்களை வந்த அவங்க மேலே மிஸ்டேக் இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் 4K குவாலிட்டியில் இந்த ஃபைல் ரெக்கார்ட் ஆகும். இதை நீங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பக்கம் குற்றம் சுமத்தப்படாமல் நீங்கள் தப்பிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது டேஷ்போர்டு கேமராவில் பதிவு செய்யப்பட்ட ஃபுட்டேஜ் இல்லை, இது நம்மளுடைய கேமராவில் பதிவு செய்யப்பட்டது தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதான் டேஷ்போர்டு கேமராவில் பதிவு செய்யப்பட்ட ஃபுட்டேஜ். ரொம்ப ரொம்ப அல்ட்ரா ஒயிடில் இருக்கும். அதாவது சாலையில் நீங்கள் பயணம் செய்கிறீங்கன்னா இடது பக்கம் சாலைக்கு வெளியவும் வலது பக்கம் சாலைக்கு வெளியவும் நடக்கிறது கூட உங்களுக்கு பதிவாகும். இந்த கேமராவில் பதிவாகிற ஃபுட்டேஜ் குவாலிட்டி 60 ஃப்ரேம் பெர் செகண்டு 4K ரெசல்யூஷனில் ரெக்கார்ட் ஆகிறதுனால நீங்கள் தொலை தூரத்தில் உள்ள ஒரு பஸ்ஸோ காரோ பைக்கோ போச்சுன்னா கூட அதோட நம்பர் பிளேட்டை உங்களால் ஜூம் செஞ்சு ரொம்ப கிளியராக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டேஷ்போர்டு கேமரா ஃபைல் ரொம்பவே திருப்தியாக இருக்கும். அதாவது நீங்கள் இதை டிவியில் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 இன்ச் டிவி, ஒரு 60 இன்ச் டிவியில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் கூட பிக்சலேட் ஆகாமல் கிளியராக என்லார்ஜ் ஆகும். நீங்கள் ரொம்ப ரசிக்கிற மாதிரியான ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டேஷ்போர்டு கேமராவுடைய பர்ச்சேசிங் லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம். நீங்கள் வேணும்னா அதை வாங்கிக்கலாம். ஏன்னா நிறையா வகையான டேஷ்போர்டு கேமரா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. கேமரா பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் அந்த ஃபுட்டேஜ் குவாலிட்டி எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது இல்லையா. அதனால் நான் ரொம்ப தேடி பிடிச்சி பெஸ்ட்டு எதுன்னு சூஸ் பண்ண ஒரு கேமரா தான் அது. பட்ஜெட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உயர்தரமாகவும் இருக்கும். சட்டப்பூர்வமான சில விஷயங்களுக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா ஸ்பாட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்கல்ல, அப்போது உங்களோட காருக்கு எதிர யாரும் எதுவும் செயல்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்க இதில் பதிவு செய்யப்படுவாங்க. அதாவது அந்த கேமரா மற்ற சமயங்கள் ஆஃபில் இருக்கும். உங்கள் காருக்கு எதிர யாரும் வர்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கார் ஆஃபில் இருந்தாலுமே ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விஷயமாக இருக்கும். இந்த டேஷ்போர்டு கேமராவுடைய இன்னொரு ரொம்ப அழகான ஒரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் நிப்பாட்டமாக ஒரே ஸ்பீடில் போகிறீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் ஆகும் இல்லையா, அது மாதிரி ஆனாலோ இல்லை உங்களோட கார் ஒரு ஆஃப் ரோட்டில் போகிற மாதிரியான ஒரு சேஃப்டி இல்லாத மாதிரியான டிரைவிங்கில் போச்சுன்னு வச்சுக்கோமே, அப்படி போனாலோ தனி ஃபோல்டரில் எமர்ஜென்சி வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ ரெடியாகி தனி ஃபோல்டரில் சேஃப் ஆகிரும். அதாவது நீங்கள் எதிர்பாராத விதமாக நீங்கள் அன்சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு உணர்கிற தருணங்கள் தனி ஃபைலில் சேஃபாக பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் டிரைவிங்கில் போகும்பொழுது நீங்கள் ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டேக் ஃபோட்டோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹை குவாலிட்டியில் ஒரு ஃபோட்டோ 2 MBயில் கேப்சர் ஆகி தனி ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தனி ஃபோல்டரில் ஒரு வீடியோ ஃபைல் சேமிக்க விரும்புகிறீங்களா, ரெக்கார்ட் வீடியோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடுத்தா போதும், தனியாக ஒரு வீடியோ ரெடியாகி அது ஒரு தனி ஃபோல்டரில் ஈஸியாக சேவ் ஆகிடும். இது மூலமாக நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு அழகான இடங்களை ஷூட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஒரு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க ஏதாவது ஒரு வீடியோவை ஷூட் பண்ணுறதுனாலும் சரி, ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
டேஷ்போர்டு கேமரா மாற்றுறது மூலமாக நீங்கள் அழகாக நீங்கள் எப்படிலாம் கற்பனை பண்ணுறீங்களோ அப்படி ஒரு இடம் உங்களுக்கு எதிராக கிராஸ் ஆகுது, அதை நீங்கள் எடுக்கிறோம், ஒரு நொடி பொழுதில் அது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் எப்போ நீங்கள் உங்களோட காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ ரெக்கார்ட் ஆகும். எப்போ நீங்கள் உங்கள் காரை ஆஃப் பண்ணுறீங்களோ அது வரைக்குமே இதில் ஃபுட்டேஜ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபுட்டேஜ் இருக்கும். 5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குங்க. ரொம்பவே சேஃப் நம்மளுக்கு. அடுத்து ஒரு ஃபைல் ஆட் ஆகும்போது ஒரு ஃபைல் டெலீட் ஆகும். அப்படின்றதுனால நம்ம ரொம்பவே பாதுகாப்பாக உணர முடியும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் விரும்புனீங்கன்னா டேட்டு, டைமு, ஜிபிஎஸ் லொக்கேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பதிவு செய்ய முடியும். அதுவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அது வேணாம் அப்படின்னா நம்ம அதை ஹிடன் பண்ணிக்கலாம். இது மாதிரி ட்ராவல் பண்ணுறத பார்க்குறது நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா கூட இது மாதிரி நிறைய இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த டேஷ்போர்டு கேமரா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் மொபைலை எடுத்துகிட்டே போக தேவையில்லை. அந்த சாலை எங்கும் ஆல்ரெடி குவாலிட்டியாக ஃபைல் உங்களுக்கு ரெடி ஆகிட்டே வரும். நீங்கள் எப்போ தேவையோ அதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா, இதில் சேவ் ஆகிற ஃபைலை நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களோட மொபைலில் வைஃபை மூலமாக நீங்கள் ஃபைல் ரிசீவ் பண்ணலாம். நீங்கள் மெமரி கார்டை கழட்டணும்னு தேவையில்லை, டேட்டா கேபிள் போடணும்னு தேவையில்லை. வைஃபை ஆப் மூலமாகவே இதில் உள்ள ஃபைலை நீங்கள் உங்களோட மொபைலில் கேப்சர் பண்ணிக்கலாம். என்ன அதிகாலை நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது எல்லோரும் கார் வச்சுருப்போம், ஆனால் காரில் கேமரா இருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். எதுக்கு கேமரா போய் காரில் மாட்டிக்கிட்டு, நம்ம கையில் தான் மொபைல் இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா சட்ட விதிமுறை நடக்குதுங்க. நீங்கள் நல்லா தான் போயிட்டு இருப்பீங்க, இதில் ஒருத்தர் பைக்கில் உங்கள் மேலே வந்து இடிப்பார். அவர் பக்கம் மிஸ்டேக் இருக்கும், ஆனால் அவர் உங்களை குறை சொல்லுவார். நீங்கள் எப்படி இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுவீங்க? ஸோ அந்த இடத்துல ஒரு கூட்டம் கொடுத்தனா கூட யார் பக்கம் மிஸ்டேக்குன்னு தெரியாமல் தான் மக்களும் பேசுவாங்க இல்லையா? ஸோ உங்கள்கிட்ட டேஷ்போர்டு கேமரா இருக்குன்னா உங்கள்கிட்ட அந்த ஃபுட்டேஜ் இருக்கும். ஸோ சட்டப்படி நீங்கள் நிரபராதி அப்படின்றதுக்கு ப்ரூஃப் உங்கள் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஸோ எல்லோரும் டேஷ்போர்டு கேமரா வாங்கி வைங்க, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.